திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல பல்வேறு திரை ஆளுமைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய ஒரு சிறப்பு நடிகராக இருக்கக்கூடிய கிங்காங் அவர் அவருடைய மகளுடைய திருமணத்தை வெகு சிறப்பாக நடத்தியிருக்கிறாரு. அது மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. சரி, அவரை பற்றி ஒரு வீடியோ பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சேன். அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளால போலாம். திரைப்படத்துறையை பொறுத்தளவில் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப திறமையோட இருக்கக்கூடிய நபர்களே இந்த திரைப்படத்துறையில் பிடிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயமாக இருக்கு. சிலர் நல்லா நடிச்சுட்டு இருப்பாங்க, பேரும் புகழோட இருப்பாங்க, திடீர்னு அவங்களையெல்லாம் காணாது. அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிலை குலைஞ்சு போறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது மாதிரி பல நடிகர்கள் ரொம்ப காலத்துக்கு பிறகு இவர் இப்படி அங்க இருக்கிறாரு, இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு சவாலான விஷயமாகத்தான் சினிமா துறை இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கிங்காங் மாதிரியாக இருக்கக்கூடிய ஆட்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. கிங்காங் மாதிரி உருவம் கொண்ட பல நடிகர்கள் தமிழ் திரைப்பட உலகத்துல வந்திருக்காங்க. குள்ளமணி, அது மாதிரி தவக்கலை, மாதிரி உடல் ரொம்ப பரிமண இருக்கக்கூடிய உசிலைமணி, இப்படிப்பட்ட நபர்களுக்கு சில வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சது. ஆனா அவங்க யாருமே நிலைச்சு நிக்கல, திரைப்படத்துறையில நிலைச்சு நிக்கல. குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க கொஞ்சம் கோல் வச்சு அவங்க கொஞ்சம் சம்பாதிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து அவங்களால இந்த திரைப்படத்துறையில இருக்க முடியல. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவங்கள நம்ம குறை சொல்றதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னன்னா, இப்படிப்பட்ட நடிகர்களுக்கு வழக்கமா கேரக்டர் ஆர்டிஸ்டுகளுக்கு கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் நிச்சயமாக வராது. ஏன்னா இவங்கள பெரும்பாலும் அந்த நகைச்சுவை காட்சிகள்ல, முக்கியமான நகைச்சுவை நடிகர்களுக்கு கூட இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டே இருக்காங்க. அப்படிதான் வாய்ப்பு இருக்கு, நம்ம இல்லைன்னு மறக்கல. அப்போ இவங்களுக்கு தொடர்ச்சியாக திரைப்படத்துறையில வாய்ப்புகள் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே மிகப்பெரிய சிக்கலாக அமையும். பலரும் இவங்களை திருமணம் செய்யறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. சினிமாவில் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, சிரிப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிக சிக்கலாகவும் ரொம்ப சோகம் நிறைந்ததாகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஆனா பலருடைய வாழ்க்கை அப்படிதான். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க வாய்ப்புகள் இல்லாம மதுபான மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய நடிகர் கிங்காங் அவர்கள் முற்றிலும் வேறுபட்ட விதமாக தன்னுடைய உழைப்பினால, முயற்சியினால இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறார். ரொம்ப கோடி கோடியா சம்பாதிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா அவரு மற்றவங்கள மாதிரி இல்லாம தனக்கான ஒரு ரெஸ்பெக்டோட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய 3 பிள்ளைகள், அதுல மூத்த பிள்ளைய இப்போ ரொம்ப சிறப்பாக திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய உழைப்பும் அவருடைய முயற்சியும், முக்கியமாக அவருடைய மனைவி, அவருடைய தாய், இவங்க எல்லாமே அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல இந்த மாதிரியான ஆட்கள் திரைப்பட துறையில நுழைகிறதே மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா கிங்காங் அவர்களுக்கும் இருந்தது. ஊர்ல பலரும் நீ நல்லா நடிக்கிறியே, நீ நல்லா டான்ஸ் ஆடுறியே அப்படின்னு சொல்லி அவரை உசுப்பேத்தி, சரி நீ சென்னைக்கு போனா சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவருக்கு ஆசையை காட்டி அனுப்புனாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்படுறது. அப்படி சென்னையில ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்து தான் திரைப்படத்துறைக்குள்ளால அவர் வந்திருக்கிறாரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பாண்டியராஜன் அவர்களுடைய திரைப்படத்துல தான் அவர் முதல் முறையா நடிச்சதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அதிசய பிறவியில நடிச்சாரு. அதுல முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட நகைச்சுவைக்காக டான்ஸ் ஆடுறது, ஒரு டேப்பு போட்டு அது ஆடிட்டு இருப்பாரு, அப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணுவாங்க, அப்படியே நிற்பாரு, திருப்பி ஆடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்.
அந்த படத்துல வந்து வேற சில காட்சிகளுக்கும் வந்து அவரை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்காகவே சில காட்சிகள் வச்சு அந்த திரைப்படங்கள்ல வந்து தொடர்ந்து பிரபுவுடைய திரைப்படமாக இருந்தாலும் சரி, இப்படி பல முக்கியமான நடிகர்களுடைய திரைப்படங்கள்ல வந்து தொடர்ந்து வந்து வர ஆரம்பிச்சாரு. இதுக்கு வந்து அவருடைய பரிதாபப்பட்டல்ல, அவருடைய திறமையினால தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தியில ஷாருக்கான் கூட எல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு 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 சாதாரண விஷயம் இல்லை. ஒரு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு திரைப்படத்துறையில வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இன்னைக்கு வந்து பலரும் போற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்காருன்னா நிச்சயமாக அவருடைய முயற்சி மட்டும் இல்ல, அவருடைய திறமை, இதெல்லாம் தான் காரணம். அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு வந்து பலரும் வந்து வந்திருக்காங்க. அவரை வந்து மதிச்சு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறாரு. அது மாதிரி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமாக திமுகவில் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம், அது மாதிரி அதிமுகவினுடைய ஜெயக்குமார் அவர்கள், அது மாதிரி பிஜேபியினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மாதிரி வந்து அவரு கூட வந்து மேடை நிகழ்ச்சிகளில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய பலரும் வந்து வந்திருக்கிறாங்க. முக்கியமாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த திருமணத்துல வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரு. பலரும் ஆதரவு அவருக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த கல்யாண கார்டு கொடுக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா நடிகரும் இயக்குனருமான டிஆர் அவர்கள் வந்து ரொம்ப நிகழ்ச்சியோட, உன்னெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, உன்னுடைய நடிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, நான் இப்போ ஒரு திரைப்படம் வந்து எடுக்கிறேன், அதுல வந்து உனக்கு ஒரு காட்சி தரேன், நீ அதுல வந்து நடி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் வந்து நடிகரா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, அவர் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களோட அன்பாகவும் நேர்மையோடையும் பழகுறாரு அப்படிங்கிற வச்சுதான் இவருக்கு வந்து அந்த வாய்ப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்க வந்து தோணுது. பலருமே வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நடிகர் பாக்கியராஜ் வந்து அவருடைய முந்தானை முடிச்சு திரைப்படம், அதை தொடர்ந்து வந்த பல திரைப்படங்களுக்கு வந்து தவக்கலை அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாரு. அது மாதிரி பலரும் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா பலருமே வந்து இன்னைக்கு இல்லை, காணாம போயிருக்காங்க. அவங்க எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. அந்த வகையில வந்து தன்னுடைய திறமையினால வந்து இன்னைக்கு தமிழ் திரைப்பட உலகத்துல கோலோச்சிட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அவருக்கு பலருமே வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. முக்கியமாக வந்து நடிகர் வடிவேல் வந்து அவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல பல படங்கள்ல வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்திருக்கிறாரு. முக்கியமாக சொல்லணும்னா சுடுகாட்டுல வெட்டியான வருவார்ல, வெட்டியானுக்கு அசிஸ்டண்டா வந்து கிங்காங் வருவாரு. அது மாதிரி வந்து இந்த போக்ரி படத்துல வந்து இந்த வடிவேல் வந்து தண்ணி ப்ரெஷர்னால வந்து பின்னால போயிட்டு இருக்கும், அதை வந்து தலையை முட்டு கொடுத்து வந்து மூடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிசய பிறவி, இதெல்லாமே வந்து கிங்காங் வந்து முத்திரை பதித்த திரைப்படங்கள் அப்படின்னே சொல்லலாம். நான் சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், அவருடைய பேட்டி. அப்போ வந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்றாரு, எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்றாரு. அது மாதிரி நடிகர் வடிவேலு எந்த அளவுக்கு எனக்கு உதவி எல்லாம் பண்ணாரு, நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் தந்து அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு அவருடைய ஒரு ஆசையை வந்து அவர் சொல்றாரு. ஏன்னா ஒரு திரைப்படத்திலேயாவது நான் வந்து வில்லனா வந்து நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக இவருடைய அந்த பேட்டியை பார்க்குறவங்க இல்லைன்னா வந்து கிங்காங்க வந்து வில்லனாக வந்து நடிக்க வைக்கலாமே வித்தியாசமாக இப்படின்னு கூட நினைக்கலாம். அப்படி வாய்ப்பு இருந்தா நிச்சயமாக வந்து இயக்குனர்கள் வந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளா கூட நான் இந்த இடத்துல வைக்கிறேன். நடிகர் கிங்காங் அவர்கள் வந்து இன்னும் சிறப்பாக வந்து பல்வேறு திரைப்படங்கள்ல தொடர்ந்து நடிக்கணும், அவர் இன்னும் உயர்வான இடத்துக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய கமெண்டை வந்து நிச்சயமாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு, இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னும் மெருகேற்றுறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை நிச்சயமாக நீங்க வழங்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க திரைக்குறள் நிகழ்ச்சிகளை, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.